ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் தான், ரொம்ப பிரபலமான கோயில் தான். இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் ஒரு முறையாவது போயிட்டு வந்திருப்பாங்க. இது நம்ம திருச்சி ஸ்ரீரங்கநாதர் தான். ஸ்ரீரங்கநாதர் இந்த கோவிலோட மகிமை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். திருச்சி வாழ் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பெருமாள் சயன கோலத்தில் இருப்பார். அங்கே தாயாரும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம். அது சுக்கிரனுடைய ஸ்தலமாகவும் சிலர் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்னும் சில மகிமை உண்டு. யாரெல்லாம் இந்த கோயில் போனால் ரொம்ப விசேஷம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல புதன் பெருமாளா எங்கே வருவார், அதுவும் சயன கோலத்தில் இருக்கக்கூடியவரா யார் வருவா அப்படின்னு பார்த்தா, மிதுனத்தில் புதன் இருக்கணும் அல்லது ரிஷபத்தில் புதன் இருக்கணும். எப்படி ரிஷபத்திலேயோ மிதுனத்திலேயோ புதன் இருந்தால் அவங்க இந்த கோவில் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இந்த இரட்டைப்படை ராசியானது மிதுனம். இந்த மிதுனத்தில் ஒருத்தருக்கு புதன் இருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு 12ஆம் வீடா, அதாவது பாதமாக ரிஷபராசி வரும். இந்த ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு. பெருமாளுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடியது யாருன்னா மகாலட்சுமி தான். அதே போல இரட்டைப்படை ராசின்றதுனால அது இரண்டு பக்கமும் நீர்களால் சூழப்பட்ட ஒரு இடம். ஒரு பக்கம் கடகம் இருக்கு இல்லையா, அந்த கடகம் நீரை குறிக்குது. ஆக இந்த திருவரங்க பெருமான் உங்களுக்கு மிதுன ராசியை குறிக்கும். சிலருக்கு ரிஷபத்துல புதன் இருந்தாலும் அது குறிக்கும். லக்ஷ்மியின் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கார். அவர் தன்னுடைய வீட்டில் மிதுன வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். லக்ஷ்மி 12ஆம் பாவம், அது பாதம். அந்த பாதம் இருக்கக்கூடிய இடத்துலையே பெருமாளே உட்கார்ந்துருக்கார். இது ரெண்டு இடத்துல கூட நம்ம ஸ்ரீரங்கநாதரை எடுக்கலாம். அப்போ இந்த ராசிக்காரங்க அங்கே போகலாமான்றது முதல் கேள்வி. தாராளமாக போகலாம். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் இந்த அமைப்பிலேயே எனக்கு நடந்தது. எனக்கு ஒரு கிளையண்ட்டு, அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர். ரொம்ப நொடிச்சு போகிற கண்டிஷனில் இருந்தார். அவர் ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில் இருந்தார். சின்ன தொகை தான், ஆனால் அந்த தொகை அவருக்கு மிகப்பெரிய தொகையாக தெரியுது. அந்த தொகையை அவரால் பெரட்ட முடியல. அவருடைய ஒரே ஒரு கடையும் ஜப்தியாக போகிற ஒரு கண்டிஷனில் இருக்குது. இவர் எல்லா இடமும் ஜோதிடம் பார்த்ததாக பின்னாடி என்கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு என்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப பரிதாபமான நிலைமையிலையும் இருந்தார். அவங்க குடும்பம் நல்லா வாழ்ந்து வந்த குடும்பம். ஏதோ இந்த பணத்தை வெளிநாட்டுக்கு மாற்றக்கூடியது, வெளிநாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய குடும்பமாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். இப்போ இவருடைய நடவடிக்கையினால் இவரை மட்டும் அவங்க குடும்பத்தார் சரிவர பராமரிக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் இவர் சிரமத்தில் இருந்தார். இப்போது அவர் என்கிட்ட ஜாதகத்தை கொண்டு காட்டுறார். ஆச்சரியமாக நவ கிரகங்களில் ஒரே ஒரு கிரகத்தை தவிர மீதி அத்தனை கிரகமும் கோச்சார சனியோட பிடிக்குள்ள மாட்டிருக்கு. இவர் எந்த பக்கமும் போக முடியாது. பாதகாதிபதி மாரகாதிபதியாக இருக்கட்டும், விதிமதி கதியாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் இவர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். தப்பிச்சிருக்கிறது ஒரே ஒரு கிரகம். அந்த கிரகம் எதுன்னா அது புதன். இந்த புதன் எங்கே இருக்குது அப்படின்னா ரிஷபத்தில் இருக்குது. புதனை மட்டும் கோச்சார சனி பார்வை செய்யலை. இப்போது இந்த மாட்டின கிரகங்களுக்கெல்லாம் இறைவன் எடுத்து சொல்கிறத விட தப்பிச்சிருக்க அந்த ஒரு இறைவன்கிட்ட இவர் அனுப்பலாம் அப்படின்றது என்னுடைய முடிவு. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இது ஹிந்து கோவிலுக்கு நீங்கள் போவீங்களா சார்னோடனே, இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எந்த கோயில்னாலும் போவேன் சார், ஏற்கனவே நான் இந்தந்த கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன்னு அவர் ஒரு லிஸ்ட்டை சொல்கிறார். சார் நீங்கள் அங்கே போய் வழிபடுறீங்க, வழிபடல, அந்த ஸ்தலத்தில் போய் இருந்துட்டு வாங்க, தரிசனம் பார்க்குறதுனா பார்த்துட்டு வாங்க, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த ஸ்ரீரங்கநாதரை பரிந்துரைச்சேன். ஏன்னா இந்த ஸ்ரீரங்கநாதர் மட்டும்தான் தப்பிச்சிருந்தது. இவருக்கு இன்னும் 2 விஷயங்களும் சேர்ந்து பரிந்துரைச்சேன். ஆனால் பிரதானமானது எதுன்னா இந்த ஸ்ரீரங்கநாதர் தான். ஒரு ஸ்ரீரங்கநாதருக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டார். அவர் தஞ்சாவூர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவர். அடிக்கடி இவர் அந்த கோயிலுக்கு போக தொடங்கிட்டார். போக தொடங்கி அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாத காலம் வரைக்கும் என்னோட தொடர்பில் இருந்தார். அப்புறம் அவர் தொடர்பில் இல்லை. என்ன ஆனாருன்னு தெரியல. ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சரி வாங்கன்னு சொல்லவும் இவர் ஒரு 4 நபர்களோட இவர் வர்றார். இந்த 4 நபர்களும் மாற்று மதத்தை சேர்ந்தவங்க தான், அவங்க இனத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு வராரு. வரும்பொழுது முன்னெல்லாம் அவர் ஒரு மாதிரி பயந்து போய் பிரச்சனைகளை ரொம்ப சிக்கி போய் அவர் பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருப்பார். இந்த தடவை வரும்போது அவருடைய தோற்றமெல்லாம் மாறிடுச்சு. அவருடைய நடை உடையெல்லாம் மாறி போச்சு.
உள்ளே வரும்பொழுது ரொம்ப உரிமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வணக்கம் சார் அப்படின்னு ஆரம்பித்தார். அவருடைய தோரணை கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு பட்டுது. இருந்தாலும் வாங்க சார், எப்படி இருக்கீங்க சார், எல்லாம் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ பெரிய லெவலில் போயிட்டோம் சார். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்தார், சேர்ந்து செய்யலான்னு எங்கள் அப்பா செய்த தொழிலை செய்ய சொன்னார். பாருங்கள் எத்தனை லட்சம் போயிட்டுருக்குன்னு. நான் போட்டிருக்க செருப்பு 12,000 ரூபாய் சார் அப்படின்னார். இதே தகவலில் வாசலில் இருக்க செக்ரட்டரிட்டையும் சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்காரு. அது அப்புறமா எனக்கு தெரிஞ்சது. போட்டிருக்க செருப்பு 12,000 ரூபாய் சார். இப்போ பையன் ஒரு பைக் கேட்டான் சார், 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் சார், முந்தா நாள் தான் வாங்கி கொடுத்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்க சட்ட விலையிலேருந்து அவர் போட்டிருக்க கண்ணாடி விலையிலேருந்து எல்லா விலையும் இங்கே வந்து எங்கள்கிட்ட சொல்கிறார். இவர் இப்போ இவர் சொன்ன தொகையில் பாதி தொகை கூட இல்லை. இவருக்கு முன்னாடி இந்த பிரச்சனை. சார் அந்த கோயில் போக சொன்னீங்களே நல்லா வந்தது, அதே போல் இவங்கெல்லாம் நம்ம சகாக்கள் தான், நமக்கு எப்படி செஞ்சு விட்டீங்களோ அதே போல் இவங்களுக்கு செஞ்சு விடுங்க சார் அப்படின்னார். இது ஒரு வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாருன்றதுனால நான் வந்து சரிங்க சார் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நான் பார்த்துருவேன் அப்படின்னேன். அப்போது இவர் சரி சார் நீங்கள் பேசிகிட்டு இருங்க, வாசலில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாசலில் போயிட்டார். வாசலுக்கு போய் என்ன பண்ணுறாருன்னு இங்கே எனக்கு கேமராவில் நான் பார்க்குறேன். வாசப்படியிலே நின்றுட்டு, வெளியே கூட தள்ளி போகாமல் வாசப்படியில் நின்றுட்டு ஒரு புகைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அங்கே வாசலில் செக்ரட்டரிலாம் இருக்காங்க, இவர் இங்கேயே நின்றுட்டுருக்கிறாரு, அவரை போய் வெளியே அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சார் அவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதுனால தான் அவங்க வீட்டில் அவரை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இப்போது பழையபடி வந்து இப்படி வரவும் அவர் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறாரு, முன்ன பண்ணதோடு அதிகமாக பண்ணுறாரு சார். நாங்கள் படித்து சொன்னோம், நம்ம சாரை பார்க்க போகிறோம் ஒழுங்காக வான்னு சொல்லி, அதெல்லாம் சார் தப்பாக நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்து ஒரு கட்டிங் சாப்பிட்டு வந்தார் சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. இந்த இடம் வந்து ஒரு கோவில் மாதிரி வச்சு நாங்கள் வந்து அதை பராமரிச்சிட்ருக்கிறேன். இந்த இடத்துல அவர் வந்து இந்த வேலை செஞ்சாருன்னு அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப மன வருத்தமாகி போச்சு. தயவு செய்து அவர் உள்ளே வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்படி வந்தால் உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன், நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், அதில் ஒருத்தர் இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொல்லி அவர் வெளியவே நிற்க வச்சுட்டாங்க. அவரை கீழேயும் அனுப்பிட்டோம். அவர் அனுப்பிட்ட பிறகு கிளம்பும் பொழுது அவர் வந்து திரும்பவும் வந்து செக்ரட்டரிகிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ நான் ரொம்ப பெருசாக வந்துட்டேங்க, ஏதாவது அட்வான்ஸாக வேணாலும் உங்களுக்கு ஏதாவது பணம் வேணால் சொல்லுங்கள், கொடுத்துட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மால் தானே எப்போனாலும் கழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தென்னாவட்டாக பேசவும், சரி இந்த கிரகங்கள் எல்லாம் இப்போ இவ்வளோ நாள் அந்த 8 கிரகங்களை பிடிச்சிருந்தது, ஒரு கிரகம் தப்பிச்ச கிரகம், அந்த ஒரு கிரகம் இவருக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம், அது ரிஷபத்தில் இருக்குது. இப்போ அடுத்தாப்புல சனி வந்து அந்த ரிஷபத்தை மட்டும் பார்க்க போகுது. அந்த ரிஷபத்தில் இருக்க கிரகம் இவருக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம். சரி, எண்ணம் போல் வாழ்க்கை, அவருடைய செயலை போல் அவருடைய எதிர்காலம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு, சரி நல்லபடியாக போயிட்டு வாங்கன்ற வார்த்தைகளையும் சொல்லி ஆசீர்வாதமாக அவர் கொடுத்து அவரை அனுப்பி வச்சுட்டேன். இந்த ஒரு கோவில் செய்த அற்புதம் ஒரு ஆள் திக்குமுக்காட வச்சிருக்குது. தன்னுடைய நிலையே அவருக்கு தெரியாத மாதிரியான ஒரு சூழலை அவர் கொண்டு வந்து வச்சிருக்குது. ஆனால் இந்த ஒரு கோவில் அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகத்தை கொடுத்ததோ, அதே கோவிலுக்கு தவறான காலத்தில் ஒருத்தர் போனார்னா என்ன நடக்கும் அப்படின்றதையும், எதிர்காலம் எல்லாத்துக்கும் பாடமாக புகட்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். எந்த கோவிலுக்கு எந்த நேரத்தில் போகணுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தவறான நேரத்தில் தவறான இடத்துக்கு போகும்பொழுது அதற்குண்டான விளைவுகளை சந்திக்கிற சூழ்நிலையும் வரும். நம்ம நிறைய தடவை கவனிச்சிருப்போம், ஒரு கோவிலுக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம், நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில காலகட்டத்தில் அங்கே போன பிறகு சில சங்கடங்கள்லாம் நிகழ்ந்திருக்கும். அந்த கோயில் தான் அதுன்னு தெரியாது, நம்ம அங்கே போகிறதையே நிறுத்திட்டுருப்போம். தொடர்ந்து 5 வருஷம் போனேன், 10 வருஷம் போனேன் அந்த கோயிலுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் நிறுத்துனீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அது ஒரு காலகட்டம் வரும்போது அந்த இறைவனே நம்மளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும். அது இயற்கையாக செய்கிற ஒரு வேலை. அதுக்கப்புறம் இந்த கிளைண்ட் இப்படி போனார் இல்லையா, அதுக்கப்புறம் சில காலம் கழித்து அவர் திரும்பவும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முயற்சி செய்தார். ஆனால் நமக்கு அவருக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்ததுனால அவருக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க முடியலை. இது நிறைய விஷயங்களில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு எளிதாக கிடைக்குதுன்றதுக்காக அதை வந்து தவறாக கையாளக்கூடாதுன்றதையும் நம்ம எப்போவுமே கவனத்தில் வச்சுக்கணும். நன்மை நினைக்கும் பொழுது நிச்சயம் நன்மை வரும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், தன்னுடைய பணத்தையே அடுத்தவங்களுக்கு உதவி செய்து, பெரியவங்களுக்கு, அந்த வயதானவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்த ஒருத்தர் வந்து ஈச்சனாரி கோயில் போய் வந்த பிறகு எப்படி வந்து அவருடைய வாழ்க்கை மாறுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம்.
இதுபோல் நிறைய சம்பவங்கள், நல்ல விஷயத்துக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, கெட்ட விஷயத்துக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த கோயிலுடைய மகிமையை பற்றி பேசும் பொழுது இவ்வளோ விஷயங்கள் தேவைதானா அப்படின்னா, நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த கோயில் எந்த நேரத்தில் நமக்கு நன்மையை செய்யும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் புதன்றது பொதுவாக எல்லாருக்கும், எல்லா கிரகத்துக்கும் ஒரு நட்பு கிரகம் தான். அதனால புதனை பெருமாளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பெருமாள் கோயிலுக்கு யாராக இருந்தாலும் எப்பனாலும் போகலாம். பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த கோவில் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா, இந்த கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்தாதான்னா இங்கே பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ அந்த கோவிலுக்கு போகாமல் அந்த நேரத்தில் தவிர்த்துடலாமா அப்படின்னா, நிச்சயம் அந்த நேரத்தில் தவிர்த்துடணும். என்னதான் புதன் நட்பு கிரகமாக மற்ற கிரகங்களுக்கு இருந்தால் கூட, புதனை சனி பார்க்கும் பொழுதும் அதே போன்ற சில சங்கடங்களை அவங்க சந்தித்து தான் தீரணும். இது நிறைய விஷயங்கள், நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் கிரகங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இந்த கிரகங்கள் கோவில்களை உருவாக்கியிருக்கு. அந்த கோவில்களும் நமக்கு அந்த கிரக பலத்தையே நமக்கு மீண்டும் திருப்பி தருது. இதெல்லாம் நம்ம தேவையான நேரத்தில் பயன்படுத்திக்கணும். எப்படி எந்த நேரத்தில் போய் நம்ம வெற்றி அடையணுன்றதையும் நம்ம எல்லாரும் எளிமையாக கற்றுக்கவும் முடியும். இதுபோல் நிறைய கோவில்கள் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.